எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நேமே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா. ஜெயம்மா இருக்கியா? டாடி இருக்கியா? அம்மா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டியா? எல்லாரும் இருக்கியா? ஓகே. ஏசப்பா பாட்டு பாட ஆரம்பிக்கலாமா? பாட்டு ஆரம்பிக்கலாம். ரெடியா? எல்லாரும் ரெடியா கேளு. எல்லாரும் ரெடியா? நமக்கு சேர்ந்து எல்லாரும் பாடுங்க. கூட சேர்ந்து எல்லாம் பாடுங்க. ஓகே ஓகே. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உந்தனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா வேலை பார்த்துக்கோ. ஓகே டேய் வேலை பார்த்துக்கோ. 1 2 3 ஸ்டார்ட். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார்.
தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 21:16-21. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவித்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனங்கள்ல வாசிக்கிறோம். ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் மாமோட ஒரு ஸ்ட்ரகிள். தான் குழந்தை சாகிறத யாருமே பார்க்க விரும்ப மாட்டோம், அப்படிதானே? அதை விட ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் ஒன்று இருக்க முடியாது. லைக் இருக்கும், நிறைய பெயின்ஃபுல்லாக இருக்கிற விஷயங்கள்ல இதுவும் ஒரு விஷயம். ஒரு அம்மாவால் தான் பிள்ளை சாகிறத யாராலையும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வளர்ப்போம், எவ்வளோ அன்பு காட்டி, எவ்வளோ அரவணைச்சு, அவங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தோம், அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம், அப்படிதானே? ஸோ இந்த தாயும் அப்படிதான், பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அல்றா. இந்த தாய் ஒரு இடத்துல ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷன்ல ஷீ இஸ் புஷ்ட் இன்டு. ஸோ என்ன பண்ண போறேன், நான் என் குழந்தைய இதுக்கப்புறம் நான் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா இந்த 16வது வசனத்துக்கு இந்த 16வது வசனத்துல நான் ஒரு வார்த்தையை குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா, அம்பு பாயும் தூரத்துல. ஸோ அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாத சுச்சுவேஷன்ல அந்த மாம் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், ஒரு அம்பு பாயிற தூரத்துல, வில்லு ஒரு இடத்துல இருந்து தான் நம்ம வில்ல இது பண்ண முடியும், அப்படிதானே? அம்பு ஒரு இடத்துல போய் விழும், அம்பும் வில்லும் ஒரே இடத்துல போய் என்னைக்கும் விழுந்து நம்ம கேட்டிருக்க மாட்டோம், அப்படிதானே? ஸோ வில்லு ஒரு இடத்துல இருந்து யாராவது விடுவாங்க, அம்பு எங்கேயாவது போய் விழும்.
அப்படிதான் நம்ம கேட்டிருக்கோம், அப்படிதான் நம்ம பார்க்குறோம், அப்படிதானே? 20வது வசனத்துல ஆண்ட்ரு எவ்வளோ அழகா அந்த அம்மாவோட ஒரு ஸ்ட்ரகிள், இதை நான் பார்க்க மாட்டேன், இதை நான் இந்த விஷயம் என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளையை இதுக்கு மேலே என்னால் வளர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பிள்ளையை என்னால் சாக கொடுக்கவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு அவங்க அம்மா அந்த பிள்ளையை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்க அம்மா தள்ளப்படுறாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து கிட்ட தண்ணி இருக்கிறதையும் பார்க்க முடியல. அவங்களோட சூழ்நிலை நிமித்தமா அவங்களால சர்வைவல் ஸ்டேட்டை வந்து அவங்களால வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவங்களோட என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே, நம்ம வாழ்க்கை இப்படியே ஆயிடுமோ, நம்ம பிள்ளையோட வாழ்க்கையும் இப்படி இருக்குதே, இப்படியே ஆயிடுமோ அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன்ல அந்த மாமால அதை உணர்ந்து அந்த பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு சொன்னா, நம்மளால வாழ முடியும், நம்ம பிள்ளையை நல்லா வளர்க்க முடியும், ஆண்டருக்கென்று வளர்க்க முடியும், நம்மளால வந்து நம்ம பிள்ளையை காப்பாற்ற முடியும், நம்ம பிள்ளைக்கு எப்படியாவது தேடி நம்ம வந்து நம்ம பிள்ளைக்கு தண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்டையும் அவங்களால வந்து அந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனுக்கான சொல்யூஷனையும் அந்த மாமால தேட முடியல. ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ்லையும் நம்ம பிள்ளையை நம்ம நல்லா கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜையும் அவங்களால யோசிக்க முடியல, அவங்களோட பிரச்சனையின் நிமித்தமா, அவங்களோட சூழ்நிலையின் நிமித்தமா. ஆனா 20வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, தேவன் பிள்ளையுடனே இருந்தார், அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவன் ஆனான் அப்படின்னு சொல்லி 20வது வசனத்துல வசனம் சொல்லுது. அவங்க அம்மா அன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க, அம்பு பாயிற தூரத்துல போயிட்டு அவங்க அம்மா போயிட்டு அவனை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் அவனை எங்க வந்து டேலண்டடா கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அவன் வில்வித்தையிலே வல்லவன் ஆனான், தேவன் பிள்ளையுடனே இருந்தார்னு நம்ம பாக்குறோம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். மேபி நம்ம இதை கேட்கிற நிறைய மாம்ஸா இருக்கலாம், இல்ல டேட்ஸா கூட இருக்கலாம். நிறைய அப்பா அம்மாரும் அம்மாவா இருந்து தன் பிள்ளைகளை வளர்ப்பாங்க, அப்படிதானே? இது ஒரு அம்மாக்களுக்கு மட்டும் கிடையாது, அப்பாக்களா இருக்கிறவங்களுக்கும் சரி, அம்மா அப்பாவா சேர்ந்து வளர்க்குறவங்களுக்கும் சரி, இல்ல பிள்ளைகளா இதை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் சரி, நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் தேவன் பிள்ளையுடனே கூட இருக்க போறது உறுதி. தேவன் வந்து பிள்ளையோட அழுகையின் சத்தத்தை கேட்க போறது உறுதி. அம்மா அப்பாவா நம்ம வந்து நம்ம பிள்ளைகளோட சர்வைவல்காக, அவங்களோட லைஃப்காக, அவங்க வந்து நல்லா வாழணும் அப்படின்ற அவங்களோட ஃபியூச்சருக்காக நிறைய டைம் வந்து நம்மளோட சூழ்நிலை நிமித்தமா நம்மளால யோசிக்க முடியாம போயிடும். இதுக்கப்புறம் நம்ம பிள்ளையை எப்படி வளர்க்க போறோம், இதுக்கப்புறம் எப்படி அவங்கள நம்ம ஆளாக்க போறோம், எப்படி நம்ம அவங்கள வழி நடத்த போறோம், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட் இருக்கே, என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இவ்வளவுதான் இருக்கு, என்னோட பிசிக்கல் இஷ்யூஸ் இவ்வளோ இருக்கே, நான் எப்படி என் பிள்ளைய வளர்க்க போறேன், நான் எப்படி வந்து என் பிள்ளைய வந்து காப்பாற்ற போறேன் இந்த சூழ்நிலையில இருந்து, நான் எப்படி வந்து அந்த பிள்ளைக்கே ஆக்சுவலி அந்த சிச்சுவேஷன் மெனி டைம்ஸ் தெரியாது, ஏன்னா இந்த பிள்ளைக்கு தெரியாது, ஆனா ஆண்டவர் ஒரு காலகட்டத்துல வில்வித்தையில வல்லவன் ஆக்குறாரு, அப்படித்தானே? ஸோ இப்போ நம்ம படுற எந்த கவலையா இருந்தாலும் சரி, நம்ம ஒருவேளை ஆண்டவரே இந்த காரியம் என்னால இந்த பிள்ளை வளர்க்கவே முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை அவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமே, ஆனால் நம்ம எந்த சூழ்நிலை நிமித்தமா நம்ம அந்த பிரச்சனையை விட்டு நம்ம ஓடுறோமோ, அந்த ஓடுறோம்ல அந்த டிஸ்டன்ஸ், அம்பு பாயிற தூரத்துக்கு நம்ம அந்த டிஸ்டன்ஸுக்கு ஓடுறோம் தெரியுமா, அந்த டிஸ்டன்ஸையே சரி பண்ற, அந்த டிஸ்டன்ஸையே நமக்கு வந்து சாதகமாக்கி தருகிற தேவன் வில்வித்தையில அவன் வல்லவன் ஆகுறான். ஸோ அதுதான் அவங்க அம்மா அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணமே பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு அந்த அம்மாவோட ஸ்டேட் என்ன, அவங்களால அந்த ஃபியூச்சரை பார்க்க முடியல, தன் பிள்ளைய வந்து காப்பாற்ற முடியும், உயிரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு நினைக்கல. என்ன சாப்பிட கொடுக்க போறேன் நான் என் பிள்ளைக்கு, நிறைய அம்மாக்கு இது ஒரு பிரச்சனையா இருக்கும். நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்ல இன்னைக்கு இந்த பிள்ளை ஒன்றும் சாப்பிடல, என்ன பண்றது, இந்த பிள்ளைக்கு நான் வேற என்ன செஞ்சு கொடுக்கறது, வேற என்னென்ன நான் கொடுத்தா இந்த பிள்ளையோட ஹெல்த் நல்லா இருக்கும், இந்த பிள்ளைக்கு சத்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய அம்மா அப்பாக்கள் வந்து அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக நம்ம நிறைய பிரயாசங்கள் படுறோம், அவங்க எதிர்காலத்துக்காக நம்ம நிறைய பிரயாசங்கள் படுறோம். ஆனா நிறைய டைம் நம்ம அந்த படுற பிரயாசத்தை வந்து சாத்தான் வந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம முன்னாடி இருக்கும்போது நம்மளால அந்த பிரயாசத்தை வந்து கடந்து கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை நிறைய இருக்கும். இதுக்கு மேல என்னால இந்த காரியத்தை வந்து என் பிள்ளைக்காக இதை செய்ய முடியாது, இதுக்கு மேல இந்த பிரச்சனையை தாண்டி என்னால எதுவுமே பண்ண முடியாது என் பிள்ளையோட வாழ்க்கைக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை கலக்கத்தோட கவலையோட நம்ம இருப்போமே. ஆனா அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாவே தான் இருக்கலாம், அது ஒரு சிக்னஸா, இல்ல ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளா, இல்லைன்னா நம்மளை சுற்றி நம்மளோட ஒர்க் ப்ராப்ளமா, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளைக்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளையோட எதிர்கால வாழ்க்கைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு
கேள்வியோட இருக்க போறோமே அப்படின்னா நமக்கான பதில் தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கான ஞானத்தையும் அந்த அறிவையும் நமக்கு தந்து அந்த பிள்ளையோடு இருக்க போறது யாருதான்? நம்ம பேரண்ட்ஸா இருக்க போறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் தான், அப்படிதானே? எல்லா சூழ்நிலையிலையும் ஆஸ் அ பேரண்டா நம்மளால நம்ம பிள்ளைகளோட என்ன பண்ண முடியாது, நிறைய இருக்க முடியாது. நிறைய சூழ்நிலைகள் அவங்க தனியா தான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையுமே நம்ம போயிட்டு உட்கார்ந்து நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு காரியமும் நம்ம செய்ய முடியாது. ஒரு காலகட்டத்தில் அது எல்லாமே மாறி போகுது. நம்ம என்னதான் இருக்க முடியல அப்படின்னு சொன்னாலும் யார் பிள்ளையுடனே இருக்க போறார் அப்படின்னு சொன்னா நம்மளை காட்டிலும் பல மடங்கு நல்லவர், பரிசுத்தர், நீதியுள்ள தேவன், நமக்கு எல்லாமாகவும் இருக்க போறவர் யார் கூட இருக்க போறார் அப்படின்னு சொன்னா நம்ம பிள்ளைகள் மட்டும் இல்ல, நம்மளோட சந்ததியோடவே அவர் வந்து இருக்க போற தேவன், நம்மளோட தேவன். நம்மளோட ஜென்ரேஷன் தாண்டி எத்தனை பிள்ளைகளா இருந்தாலும் நம்மளோட சந்ததிகள் கூடவே இருக்க போறது யார் அப்படின்னு பார்த்தா நம்ம அப்பா மட்டும்தான். ஸோ எப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம வந்து இப்போ கடந்து கொண்டு இருக்கிறோம், இதை பார்க்கும்போது ஒருவேளை நீங்க அப்படி ஒரு சூழ்நிலையில இருக்கீங்க அப்படின்னு சொன்னா நமக்கான பதில் தேவன் பிள்ளையுடனே கூட இருந்தார் அப்படிங்கிறதா நம்மளோட ஃபர்ஸ்ட் பதில். நெக்ஸ்ட், தேவன் வந்து அந்த பிள்ளையை வந்து எதுலெல்லாம் தாளந்துள்ளவனா மாற்ற போறார் அப்படின்னா நம்மளோட சூழ்நிலை நிமித்தமா நம்ம என்னெல்லாம் கஷ்டப்பட்டோமோ அந்த சூழ்நிலைகளை தாண்டி அந்த பிள்ளைகளை வந்து திறமைசாலிகளா வளர்க்குறதுக்கு நம்ம அப்பாவால தான் முடியும். நம்மளை காட்டிலும் அவர் சூப்பரா வளர்த்து கொடுப்பார் நம்ம பிள்ளைகளை. நம்மளை காட்டிலும் அவங்கள வந்து அவ்வளோ அழகா வழி நடத்துவாரு. ஏன்னா நம்மளே வந்து பொல்லாதவர்கள் தான், ஆனா நம்மளை விட அவ்வளோ குட் காட் நமக்கு வந்து கிடைச்சிருக்கிறாரு. பரம தகப்பன் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. ஸோ அவரை வந்து நம்ம பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கும்போது நம்ம பிள்ளைகளை எவ்வளோ அழகா நேர்த்தியா கரெக்டா அவங்களோட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் ரெடி பண்றவர் அவர் தான். ஸோ அவரே கூட இருந்து அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது அது எவ்வளோ சூப்பரா பெஸ்டா அவங்களோட லைஃப் இருக்கும். நம்மளால நிறைய சூழ்நிலைகள்ல இருக்க முடியாம போகும், ஆனா நம்ம அப்பாவால எல்லா சூழ்நிலைகள்லையும் எல்லா சீசன்லயும் எல்லா டைம்லயும் நம்ம பிள்ளைகளோட கூடவே இருக்க முடியும், அவங்கள பாதுகாத்து கொள்ள முடியும், அவங்கள வளர்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட தேவன் நமக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு நம்ம வந்து அவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள் தான். நம்மளாதும் அவர் தெரிந்து கொண்டு நம்மளை வந்து அவரை நம்ம அறிந்து கொள்றதுக்கான டைமை, அதுக்கான ஸ்லாக்கியத்தை, அதுக்கான நோக்கத்தை, அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏசப்பான்ற ஒருத்தரை நம்ம அறிந்து கொள்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். அதுவே நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமாக நான் என்றேன். நீங்களும் அப்படி தான் நினைப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்மளுடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததியும் அவர் கூடவே இருந்து அவங்கள வளர்த்து அவங்கள ஆளாக்கி அவங்கள பாதுகாத்து அவரோட வழியில அவங்கள வந்து கொண்டு செல்வாராக. அதுக்கு நம்மளோட ரோலும் உண்டு. நம்மளும் அதை என்னன்னு அப்பாட்ட கேட்டு அதை நம்ம கரெக்டா செய்யறதுக்கு கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் நேசப்பிதாவே, அப்பா இந்த அருமையான நாளுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாள் உடைய கிருபைக்காக நன்றி, உடைய அன்புக்காக நன்றி. கர்த்தர் நீர் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா அந்த பிள்ளைகளையும் உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. அப்பா நாங்க கேட்ட வசனத்தின்படி தகப்பனே அப்பா நீங்க எங்க பிள்ளைகளோட கூட இருங்க தகப்பனே. நீங்க அவங்க கூட இருந்து அவங்களை வழி நடத்தி பாதுகாத்து அவங்களை எங்களுக்காக வளர்த்து கொடுங்க தகப்பனே. அப்பா நாங்க அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அப்பா எங்களுக்கு நீங்க அதுக்காக வச்சிருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் என்ன என்பதை நாங்கள் உம்மிடத்துல கேட்டு தெரிந்து கொண்டு அதை அறிந்து கொண்டு நாங்கள் அதை சரியா எங்களோட வாழ்க்கையில பெற்றோர்களா நாங்கள் செய்ய கர்த்தர் நீர் கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை முழுவதும் அப்படி செட்டில்கீழா மறைத்து கொள்ளுங்க. அந்த பிள்ளைகள் உமக்காக வாழ, உம்மை தெரிந்து கொள்ள, உம்மை கனப்படுத்த, உம்மை அதிகமாய் அறிந்து கொள்ள அப்பா கர்த்தர் நீர் அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தையும் அந்த தயவையும் அந்த கிருபையும் நீங்க பாராட்டுங்க தகப்பனே. அப்பா அந்த பிள்ளைகள் உமக்கென்று வாழணும் தகப்பனே. அந்த பிள்ளைகள் உமக்காக ஜீவிக்கணும். உங்களுடைய வசனங்களை நிறைய கேட்டப்பா அந்த விதைகள் அவங்களுக்கு 100, 60 அவங்க வாழ்க்கையில பலன் தரணும் தகப்பனே. கனி கொடுக்குற வாழ்க்கை அந்த பிள்ளைகள் வாழ கர்த்தர் நீர் கிருபை தாங்கப்பா. அப்பா இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துல தருகிறோம். அவங்களுக்கு ஏதாவது சூழ்நிலை நிமித்தமா அவங்க பிள்ளைகளை ஹேண்டில் பண்ண முடியாம, அந்த பிள்ளைகளை சரி பண்ண முடியாம அப்பா அந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போறேன், என்னால முடியல, இதுக்கு மேல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி யாராவது சோர்ந்து போய் இருப்பார்களே, ஆனால் அப்பா நீர் அவர்களை பலப்படுத்துங்க. ஆவியானவரே நீர் அவங்கள பலப்படுத்துங்க, அவங்களோட இடைப்படுங்கப்பா. அவங்க சோர்ந்து போகாதபடிக்கு நீங்க அவங்கள வந்து பலப்படுத்துங்க தகப்பனே. அப்பா மாம்சம் பலவீனமானதுதான் தகப்பனே, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது.
அப்படி நாங்க வசனத்துல வாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க அதன் பிரகாரமா அப்பா நாங்க மாம்சத்துல எதையும் யோசிக்காதபடிக்கு எங்க கண்கள் அடைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் கர்த்தர் நீர் எங்க கண்களை தயவா திறங்க தகப்பனே. அப்பா எங்களோட ஆவிக்குரிய கண்களை நீங்க திறந்து கொடுங்க தகப்பனே. அன்னைக்கு ஆகாரம் அந்த தண்ணீரை பார்த்தது போல அப்பா அதே போல நாங்க எங்க நல் வார்த்தைகளை அப்பா எங்க பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை அவங்களோட வாழ்க்கையில நாங்க பேச நாங்க வந்து அந்த அதிகாரத்தை எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நல் வார்த்தைகளை நல்ல தண்ணீரை குடிக்கிறதுக்கு நாங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த மேய்ச்சல்களை நாங்க பெற்றோர்களா காட்டணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா அதை நாங்க சரியா செய்ய கர்த்தர் கிருபை தாங்க. ஆனா எங்களை காட்டிலும் எங்களுக்கு அருமையா நீங்க நீர்ப்பாய்ச்சலான இடங்களை காட்டுறது நீங்க தான் தகப்பனே. நீர் தான்ப்பா நல்லவர், நீரே மகத்துவர், நீரே பெரியவர் தகப்பனே, நீர் தான்ப்பா நல்ல தகப்பன். அப்ப அப்படிப்பட்டவரா நீங்க எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில எங்க சந்ததி கூட நீங்க இருக்க போறதுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. எல்லா காரியத்தையும் உடைய கரத்துல தருகிறோம். இந்த நாளையும் இந்த புதிய நாளை வர இருக்கிற புதிய நாளையும் உடைய கரத்துல தருகிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே, பலப்படுத்துங்கப்பா. உடைய கிருபையினால ஒரு குடும்பங்களையும் உடைய சமாதானத்தினால நீங்க சூழ்ந்து கொள்ளுங்க தகப்பனே. பேரண்ட்ஸா அப்பா ஏதாவது சிங்கிள் மாமோ இல்ல சிங்கிள் டேடோ இருப்பாங்களே, ஆனால் அப்பா நீர் அவங்க கூட ஜாயின் ஒர்க் பண்றதுக்காக நன்றி தகப்பனே. அவங்களுக்கு தேவையான எல்லா பலனையும் நீங்க கட்டளையிடுங்க. ஒரு அப்பா அம்மாவையும் உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. அவங்க கூட நீங்க மத்தியஸ்தரா இருந்து நீங்க அந்த குடும்பங்களை கட்டி கொடுங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. யாரோட தேவைகள் என்னவாக இருக்குமே ஆனால் அதை நீர் அறிந்திருக்கிற தேவன். அப்ப நீர் அதை அவங்களுக்கு அழகா நீங்க அவங்களுக்கு நேர்த்தியா குறித்த நேரத்துல அவங்களுக்கு அதை நீங்க கொடுக்க போறதுக்காக நன்றி தகப்பனே. அப்படி நீங்க எங்களோட வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் எங்களுக்காக ரெடி பண்ணி வைத்திருக்கிறதுக்காக நன்றி. அதை குறித்த நேரத்துல குறித்த காலத்துல நாங்க அதை வந்து சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you all. God bless you all. Isapa loves you. Isabella loves you. Bye bye.